நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியாச்சும் கார்த்திக் தீபாவை கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ரம்யா எவ்வளோ பிளான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்குது. நம்ம ரம்யா நினச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஐடியா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பிளான் போட்டாலும் எப்படியாச்சும் அது கார்த்திக் தீபாவுக்கு சப்போர்ட்டாகவே ஆகிருதே. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரம்யா. அந்த இடத்துல தான் நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திக் தீபாவுடைய கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாச்சியார் உசுருக்கு தான் ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சொன்னால் கண்டிப்பாக தீபா கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யா கிட்ட போய் சொல்லிடுவோம். ஸோ அவள் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எதோ பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட சொன்னால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா ரம்யா கிட்ட போய் சொல்கிறாங்க. நல்ல வேலை பண்ணீங்க, இது எனக்கான ஒரு டைம், நல்ல ஒரு சான்ஸ், இது கண்டிப்பாக இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கல்யாண நேரத்தில் இந்த ஒரு விஷயத்த தீபா கிட்ட சொல்லிட்டா போதும், அவளே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. நான் எப்படியாச்சும் அங்கே இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாச்சும் கார்த்திகையால் அந்த தாலியை ஏன் கழுத்தில் ஏற வச்சிடுவேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மருமகளாகவும் நான் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரம்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நிற்கும். நீ தான் அந்த வீட்டோட மருமக. அவள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா. அதுக்கப்புறம் நானும் அந்த வீட்டோட 2வது மருமகளாகவும் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3 வில்லிகளுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா 3 பேருமே கூட்டு சேர்ந்துருக்காங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே தவிடுபடியாக்கி எப்படி கார்த்திக் தீபா கழுத்தில் தாலி கட்டுறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.